வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது அக்யூப் டிவி தமிழ் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டு செய்திகள், தேசிய செய்திகள், சர்வதேச செய்திகள். மேலும் அறிவியல் உலகில் இடம்பெறும் புதிய கண்டுபிடிப்புகள், மனிதன் உருவாக்கிய பொது கண்டுபிடிப்புகள் மற்றும் புதுமையான முன்னேற்றங்கள் பற்றிய சிறப்பு தொகுப்பு. உலகம் முழுவதும் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளை நேர்மையாகவும் விரைவாகவும் நம்பகத்தன்மையுடனும் உங்களிடம் கொண்டு வரும் அக்யூப் டிவி. இப்போது செய்திகள். நண்பர்களே, இந்த உலகை முன்னேற்றும் உண்மையான சக்தி உழைப்பாளர்கள்தான். அவர்கள் தினமும் சிந்தும் வியர்வை நம்முடைய நாளைய வளர்ச்சியின் அடித்தளம். எந்தத் துறையிலும் இருந்தாலும் உழைப்பின் மதிப்பு அளவிட முடியாதது. இந்த மே தினத்தில் உழைப்பின் பெருமையை கொண்டாடி ஒவ்வொரு தொழிலாளருக்கும் நமது நன்றியையும் மரியாதையையும் தெரிவிப்போம். உங்கள் உழைப்பால் உலகம் நகர்கிறது. உங்கள் அர்ப்பணிப்பால் நம் எதிர்காலம் உருவாகிறது. அக்யூப் டிவி சார்பாக அனைத்து உழைப்பாளர்களுக்கும் இனிய மே தின நல்வாழ்த்துகள். எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் சமீபத்திய அரசியல் சூழ்நிலையை முன்னிட்டு அதிரடியான அறிக்கையை வெளியிட்டுள்ளார். எங்களுக்கே வெற்றி உறுதி. கருத்துத் திணிப்பை முறியடித்து மீண்டும் வரலாறு படைப்போம் என்று அவர் தன்னம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார். இந்த அறிக்கை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியின் தேர்தல் தந்திரத்தையும் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் நோக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது. தற்போதைய அரசியல் நிலவரத்தில் மக்கள் ஆதரவு தங்களுக்கே உள்ளது என்றும் எதிர்க்கட்சியின் கருத்துத் திணிப்பை மக்கள் நிராகரிப்பார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். மீண்டும் எழுச்சி என்ற கோஷத்துடன் களமிறங்கிய அதிமுக வரவிருக்கும் தேர்தலில் என்ன சாதிக்கப் போகிறது? அரசியல் களம் மேலும் சூடுபிடித்துள்ளது. சமீபத்தில் வெளியான கருத்து கணிப்பு தமிழக அரசியலில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக கூட்டணி மீண்டும் வெற்றி பெறும் என்ற கணிப்பு வெளியானதைத் தொடர்ந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கட்சி தனது அரசியல் நிலைப்பாட்டை வலுப்படுத்தும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக தமிழக ஆட்சியில் மீண்டும் தங்களின் பங்கு குறித்து காங்கிரஸ் தரப்பில் பேசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு பதிலடி கொடுத்த திமுக அந்த பேச்சுக்கே இடமில்லை என தெளிவாக மறுத்துள்ளது. இந்த விவாதம் கூட்டணிக்குள் உள்ள உள்ளக அரசியல் மற்றும் எதிர்கால அதிகார பகிர்வு குறித்து புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த கருத்து கணிப்பு அரசியல் சூழ்நிலையை மாற்றுமா? அல்லது இது கூட்டணிக்குள் மேலும் பதற்றத்தை உருவாக்குமா என்பது அரசியல் வட்டாரங்களில் தீவிரமாக பேசப்படுகிறது. கீழடி அகழாய்வில் மீண்டும் ஒரு அசரீரமான கண்டுபிடிப்பு வெளியாகியுள்ளது. அங்கு குவியல் குவியலாக கண்டெடுக்கப்பட்ட சாயக்கெண்ணங்கள் பழங்கால தமிழர் வாழ்க்கை முறையின் மேம்பாட்டையும் நாகரிக உயர்வையும் வெளிப்படுத்துகின்றன. இந்த கண்டுபிடிப்பு தமிழர்கள் அன்றே நுணுக்கமான கைவினைத்திறன் மற்றும் கலாச்சார செழுமை கொண்டிருந்தார்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது. குறிப்பாக தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தப்பட்ட பொருட்களின் அளவும் தரமும் அந்த சமுதாயத்தின் முன்னேற்றத்தை வெளிப்படுத்துகிறது என ஆய்வாளர்கள் வியப்புடன் தெரிவித்துள்ளனர். தமிழர் நாகரிகம் எவ்வளவு உயர்ந்தது என்ற கேள்விக்கு கீழடி மீண்டும் ஒரு வலுவான பதிலை அளித்துள்ளது. நண்பர்களே, தமிழகத்தை அதிரவைத்த சாத்தான்குளம் காவல் கொடுமை வழக்கில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. இந்த வழக்கில் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்ட 9 போலீசாருக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையை உறுதி செய்ய சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் (சிபிஐ) நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு ஜூன் 4ஆம் தேதி முதல் தினசரி விசாரணை நடத்த நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. 2020ஆம் ஆண்டு சாத்தான்குளத்தில் தந்தை மகன் மீது நடத்தப்பட்ட காவல் கொடுமை மரணம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் 2026ஆம் ஆண்டு நீதிமன்றம் 9 போலீசாருக்கு மரண தண்டனை விதித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அந்த தண்டனையை உறுதி செய்யும் முக்கிய கட்டத்தை இந்த வழக்கு எட்டியுள்ளது. இந்த வழக்கின் தீர்ப்பு காவல்துறையின் பொறுப்பும் மனித உரிமை பாதுகாப்பும் குறித்து மிகப்பெரிய முன்னுதாரணமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, சீமான் அவர்கள் இந்தியா
இலங்கை கடல் எல்லை பிரச்சினையை முன்னிட்டு முக்கியமான கருத்தை வெளியிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசின் நடவடிக்கைகள் தமிழ் மீனவர்களுக்கு எதிரான சதியாக இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் இருநாடுகளிலும் உள்ள தமிழ் மீனவர்கள் ஒன்றுபட்டு இந்த சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் ஒற்றுமையால் மட்டுமே அவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட முடியும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கடல் எல்லை பிரச்சினை, மீன்பிடி உரிமைகள் மற்றும் மீனவர்களின் பாதுகாப்பு போன்ற முக்கிய பிரச்சினைகள் தொடர்ந்து தீவிரமாகி வரும் நிலையில் இது ஒரு முக்கிய அரசியல் மற்றும் சமூக விவாதமாக மாறியுள்ளது. ஒற்றுமையே சக்தி, தமிழ் மீனவர்கள் ஒன்றிணைந்தால் மட்டுமே இந்த பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என்று சீமான் வலியுறுத்தியுள்ளார். நண்பர்களே, நடிகரும் அரசியல் தலைவருமான விஜய் அவர்கள் தனது ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து அடுத்ததாக நாகூர் தர்கா மற்றும் வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்பு திருச்செந்தூர் முருகன் கோயிலும் ஷிர்டி சாய்பாபா ஆலயமும் வழிபட்ட அவர் தற்போது பல மத தலங்களை ஒரே பயணத்தில் இணைத்து செல்வது சமூக ஒற்றுமையை வெளிப்படுத்தும் முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த பயணம் மத நல்லிணக்கத்தையும் அனைத்து சமுதாயங்களுக்கும் சம மரியாதை கொடுக்கும் அவரது நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்துகிறது. அரசியல் பயணத்திலும் ஆன்மீக ஆதரவை இணைக்கும் இந்த முயற்சி மக்கள் மத்தியில் ஒரு வலுவான செய்தியை ஏற்படுத்தும் என அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. பல மத தலங்களை ஒரே பயணத்தில் தரிசிப்பது ஒற்றுமையே சக்தி என்ற செய்தியை மீண்டும் நினைவூட்டுகிறது. விஜயின் இந்த ஆன்மீக பயணம் சாதாரண தரிசனம் மட்டுமல்ல, சமூக ஒற்றுமைக்கு ஒரு சக்தி வாய்ந்த சின்னமாக மாறுமா? நண்பர்களே, சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் நிறுவனம் பயணிகளுக்கான முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதுவரை பயன்படுத்தப்பட்ட சிங்கார சென்னை பயண அட்டைகள் நாளை முதல் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பழைய கார்டு முறையை முழுமையாக நிறுத்தி புதிய டிஜிட்டல் மற்றும் மேம்பட்ட கட்டண முறைக்கு மாறும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இனிமேல் பயணிகள் QR டிக்கெட், மொபைல் ஆப் அல்லது புதுப்பிக்கப்பட்ட ஸ்மார்ட் கார்டுகள் மூலம் மட்டுமே மெட்ரோ பயணம் செய்ய வேண்டும். இந்த மாற்றம் பயணத்தை இன்னும் எளிமையாக்கவும், காசோலை இல்லா பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கவும், நவீன வசதிகளை வழங்கவும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே, தினசரி மெட்ரோ பயணம் செய்பவர்கள் உடனே புதிய முறைக்கு மாறுவது அவசியம். இல்லையெனில் நாளை முதல் பழைய அட்டைகளால் பயணம் செய்ய முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. பயணிகளே, உங்கள் பயணத்தை தடை இல்லாமல் தொடர இன்று புதிய டிக்கெட் முறைக்கு மாற தயார் ஆகுங்கள். நண்பர்களே, சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் நிறுவனம் பயணிகளுக்கான புதிய முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயிலில் இதுவரை பயன்படுத்தப்பட்ட பழைய பயண அட்டைகள் நாளை முதல் செல்லாது என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு பதிலாக சிங்கார சென்னை அட்டை எனப்படும் தேசிய பொது போக்குவரத்து அட்டை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய அட்டை மெட்ரோ ரயில் மட்டுமின்றி எதிர்காலத்தில் பல்வேறு பொது போக்குவரத்து சேவைகளிலும் பயன்படுத்தக்கூடிய ஒருங்கிணைந்த ஸ்மார்ட் கார்டாக இருக்கும். பயணிகளுக்கு எளிமையான, விரைவான மற்றும் காசோலை இல்லா கேஷ்லெஸ் பரிவர்த்தனையை வழங்கும் இந்த முயற்சி சென்னை நகரின் டிஜிட்டல் போக்குவரத்து வளர்ச்சியில் ஒரு முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது. இதனால் தினசரி பயணம் செய்பவர்கள் உடனடியாக புதிய சிங்கார சென்னை அட்டை பெறுவது அவசியமாகியுள்ளது. பழைய கார்டுகள் செல்லாது என்பதால் பயணத்தில் எந்த தடையும் ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கையாக மாற்றம் செய்ய வேண்டும். இனி ஒரு அட்டையிலே அனைத்து பயணங்களும். சென்னை நகரம் புதிய ஸ்மார்ட் போக்குவரத்து யுகத்துக்கு நுழைகிறது. நாட்டில் LPG சிலிண்டர் பதுக்கல் மற்றும் கள்ளச்சந்தை விற்பனையை தடுக்க மத்திய அரசு புதிய முக்கிய முடிவை அறிவித்துள்ளது. இனிமேல் வீட்டு வாசலுக்கு வரும் கேஸ் சிலிண்டரை பெறுவதற்கு OTP ஒன் டைம் பாஸ்வேர்ட் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை மூலம் உண்மையான பயனாளிகளுக்கே சிலிண்டர் வழங்கப்படுகிறதா என்பதை உறுதி செய்ய முடியும். இந்த புதிய முறையில் சிலிண்டர் டெலிவரி செய்யும் நேரத்தில் பயனாளியின் மொபைல் எண்ணிற்கு OTP அனுப்பப்படும். அந்த நம்பரை வழங்கினால் மட்டுமே சிலிண்டர் ஒப்படைக்கப்படும். இதன் மூலம் பதுக்கல், போலி விநியோகம்,
மற்றும் கள்ளச்சந்தை போன்ற சட்டவிரோத செயல்கள் முற்றிலும் கட்டுப்படுத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பொதுமக்களுக்கு நியாயமான விலையில் சிலிண்டர் கிடைக்க இந்த நடவடிக்கை ஒரு பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. இனி சிலிண்டர் வாங்கும்போது OTP மறக்காமல் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். கேரளா மாநிலத்தின் காசர்கோடு மாவட்டத்தில் வியப்பூட்டும் சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. அடூரில் ஒரு வீட்டிற்குள் புகுந்த பாம்பின் உடலில் தங்க மோதிரம் சிக்கியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் மிகுந்த கவனத்துடன் அந்த பாம்பை பிடித்து அதன் உடலில் சிக்கியிருந்த மோதிரத்தை பாதுகாப்பாக அகற்றினர். பின்னர் எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு அந்த பாம்பு மீண்டும் இயற்கை வாழ்விடத்திற்கு விடுவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் வனத்துறையினரின் மனிதாபிமான அணுகுமுறையையும் விலங்குகளின் பாதுகாப்பில் அவர்கள் எடுத்த முயற்சியையும் வெளிப்படுத்துகிறது. மனிதர்களும் வனவிலங்குகளும் இணைந்து வாழ வேண்டிய அவசியத்தை இந்த நிகழ்வு மீண்டும் நினைவூட்டுகிறது. இந்தியாவின் முக்கியமான போக்குவரத்து முன்னேற்றமாக ஜம்மு மற்றும் ஸ்ரீநகர் இடையே புதிய வந்தே பாரத் ரயில் சேவை இன்று தொடங்கப்பட்டுள்ளது. இந்த சேவையை அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்த ரயில் சேவை காஷ்மீர் பள்ளத்தாக்கை நாட்டின் மற்ற பகுதிகளுடன் வேகமாகவும் பாதுகாப்பாகவும் இணைக்கும் முக்கியமான கட்டமாக பார்க்கப்படுகிறது. இது சாதாரண ரயில் சேவை அல்ல. இந்தியாவின் நவீன தொழில்நுட்பத்தை பிரதிபலிக்கும் உயர்தர வசதிகளுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் பயண நேரத்தை குறைத்து சுற்றுலா மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கும் பெரிய ஊக்கமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு ஸ்ரீநகர் இணைப்பை மேலும் வலுப்படுத்தும் இந்த புதிய ரயில் சேவை இந்தியாவின் அடிப்படை வசதிகள் வளர்ச்சியில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற காணொலி விசாரணையின் போது அதிர்ச்சியூட்டும் சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. தலைமை நீதிபதி முன்னிலையில் நடைபெற்ற இந்த விசாரணை அமர்வில் திடீரென ஆபாச வீடியோ காட்சிகள் ஒளிபரப்பப்பட்டதால் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த சம்பவம் காணொலி மாநாட்டு அமைப்பு ஹேக் செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. தகவலின்படி அமெரிக்காவில் இருந்து ஏற்பட்ட சைபர் குறுக்கீடு காரணமாக இந்த பிரச்சினை ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. உடனடியாக தொழில்நுட்ப குழுவினர் இணைப்பை துண்டித்து விசாரணையை பாதுகாப்பாக மீண்டும் தொடங்க நடவடிக்கை எடுத்தனர். இந்த சம்பவம் நீதித்துறையின் டிஜிட்டல் பாதுகாப்பு குறித்து பெரிய கேள்விக்குறியை எழுப்பியுள்ளது. இனி இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்க சைபர் பாதுகாப்பு முறைகள் மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியமாகியுள்ளது. இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்தும் வகையில் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் மற்றும் இந்தியன் நேவி இணைந்து உருவாக்கிய உள்நாட்டு கடற்படை எதிரி கப்பல் ஏவுகணை முதல் முறையாக சால்வோ லான்ச் முறையில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனையில் ஒரே நேரத்தில் பல ஏவுகணைகள் துல்லியமாக இலக்கை தாக்கும் திறன் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்தியாவின் பாதுகாப்பு தொழில்நுட்பம் மேலும் ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. குறிப்பாக கடலில் எதிரி கப்பல்களை வேகமாகவும் துல்லியமாகவும் தாக்கும் திறன் அதிகரித்துள்ளது. ஆத்மநிர்பர் பாரத் நோக்கில் இந்தியா தனது சொந்த பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி உலக நாடுகளுக்கு முன்னுதாரணமாக மாறி வருகிறது. இந்த சாதனை இந்தியாவின் பாதுகாப்பு வலிமையை மேலும் உயர்த்தும் முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, பெங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ச்சியான மழையால் ஒரு சுவர் இடிந்து விழுந்ததில் 8 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த திடீர் விபத்து அப்பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த துயர சம்பவத்திற்கு நரேந்திர மோடி அவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்ததுடன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டி பிரார்த்தித்துள்ளார். கனமழை காரணமாக ஏற்படும் இதுபோன்ற விபத்துகள் மீண்டும் நடைபெறாமல் இருக்க பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கடைபிடிக்கப்பட வேண்டியது அவசியமாகியுள்ளது. துல்லாம் அவர்கள் மே 5ஆம் தேதி 3 நாள் அதிகாரப்பூர்வ பயணமாக இந்தியா வருகிறார். இந்த முக்கிய பயணத்தின் போது இந்தியா
வியட்நாம் உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பல முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த பயணம் இரு நாடுகளுக்கிடையேயான பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் வர்த்தக ஒத்துழைப்புகளை மேம்படுத்தும் முக்கிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்தியா மற்றும் வியட்நாம் நாடுகள் ஆசியாவில் முக்கிய கூட்டாளிகளாக வளர்ந்து வரும் நிலையில் இந்த சந்திப்பு புதிய ஒப்பந்தங்களுக்கும் வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருநாட்டு உறவை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் இந்த சந்திப்பு சர்வதேச அரசியலில் முக்கிய கவனத்தை ஈர்த்துள்ளது. உலகின் புகழ்பெற்ற வைரங்களில் ஒன்றான கோஹினூர் டைமண்ட் மீண்டும் சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது. சமீபத்தில் மாம்தானி உள்ளிட்ட சிலர் இந்த 106 காரட் கோஹினூர் வைரம் இந்தியாவுக்கு திருப்பி வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். வரலாற்றில் பல அரசுகளின் கைகளில் சுற்றி தற்போது பிரிட்டிஷ் கிரவுன் ஆட்சிக் களஞ்சியத்தில் உள்ள இந்த வைரம் இந்தியாவின் பாரம்பரிய சின்னமாக கருதப்படுகிறது. இதனை மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக எழுந்து வருகிறது. கோஹினூர் வைரம் வெறும் ஆபரணம் அல்ல. அது இந்திய வரலாறு, மரபு மற்றும் அடையாளத்தின் ஒரு முக்கிய பகுதி. இது மீண்டும் இந்தியாவுக்கு திரும்புமா என்ற கேள்வி மீண்டும் உலகளவில் விவாதத்தை கிளப்பியுள்ளது. இஸ்ரேல் ஈரான் போர் மேலும் தீவிரமடைந்து வரும் நிலையில் மோஜ்தபா காமெனே அவர்கள் பெர்சியன் வளைகுடா பகுதியில் புதிய கட்டம் உருவாகி வருகிறது என்று முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக உலக எண்ணெய் வர்த்தகத்தில் மிக முக்கியமான ஹார்முஸ் கடல் சந்தியில் ஈரான் தனது கட்டுப்பாட்டை வலுப்படுத்தும் முயற்சியில் இருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக இந்த பகுதி உலகளவில் பொருளாதார தாக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. எண்ணெய் விலைகள் அதிகரித்து சர்வதேச வர்த்தகம் பாதிக்கப்படும் அபாயமும் அதிகரித்துள்ளது. மேலும் ஈரான் தனது அணு மற்றும் ஏவுகணை திறன்களை பாதுகாக்க உறுதி எடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த புதிய கட்டம் உலக அரசியலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா அல்லது பதற்றம் மேலும் அதிகரிக்குமா என்பது உலக நாடுகள் கவனமாக கண்காணிக்கும் முக்கிய கேள்வியாக உள்ளது. மருத்துவ உலகில் இன்னொரு அதிசய முன்னேற்றம் நிகழ்ந்துள்ளது. மனித முடியை விட 50 மடங்கு சிறிய போட்டான் இயக்க நானோ ரோபோக்கள் ஃபோட்டான்-ட்ரிவன் நானோரோபாட்ஸ் தற்போது உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த நுண்ணிய ரோபோக்கள் ஒளியின் சக்தியை பயன்படுத்தி உடலின் உள்ளே சுதந்திரமாக நகர்ந்து தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை கண்டுபிடித்து தாக்கும் திறன் கொண்டவை. குறிப்பாக மருந்துகளால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாத தொற்றுகளுக்கு இது ஒரு பெரிய தீர்வாக அமையும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். எதிர்காலத்தில் இந்த நானோ ரோபோக்கள் மனித உடலுக்குள் நேரடியாக சென்று நோய்களை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் புதிய மருத்துவ யுகத்தை தொடங்குமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இது மருத்துவத் துறையில் ஒரு புரட்சிகரமான மாற்றமாக பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, கர்ப்ப காலத்தில் பல பெண்களுக்கு ஆபத்தான நிலையாக மாறக்கூடிய பிரியக்லாம்பியா நோய்க்கு தற்போது மருத்துவ உலகில் பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. சமீபத்திய பைலட் ஆய்வில் இரத்த சுத்திகரிப்பு சிகிச்சை பிளட் ஃபில்டரிங் தெரபி இந்த நோயை பாதுகாப்பாக கட்டுப்படுத்த உதவுகிறது என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்த புதிய சிகிச்சை முறையின் மூலம் கர்ப்பிணி பெண்களின் உடலில் பாதிப்பு ஏற்படுத்தும் நச்சுப் பொருட்கள் நீக்கப்பட்டு தாய் மற்றும் குழந்தை இருவரின் உயிரையும் பாதுகாக்கும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. இதுவரை சிகிச்சை சவாலாக இருந்த இந்த நிலைக்கு இப்போது ஒரு நம்பிக்கை ஒளி தெரிகிறது. எதிர்காலத்தில் இது உலகம் முழுவதும் கர்ப்பிணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் பலனளிக்கும் சிகிச்சையாக மாறுமா என்பதில் மருத்துவர்கள் உற்சாகமாக காத்திருக்கின்றனர். கடல்களின் மர்மங்களை ஆராயும் விஞ்ஞான உலகில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. பயோஜியோகெமிக்கல் காம்பஸ் எனப்படும் புதிய தொழில்நுட்பம் கடலில் நடைபெறும் ஒளிச்சேர்க்கை போட்டோசிந்தசிஸ் செயல்களை நேரடியாக அளவிட உதவுகிறது. இதன் மூலம் கடல் உயிரினங்கள் எவ்வாறு ஆக்சிஜன் உற்பத்தி செய்கின்றன மற்றும் காலநிலை மாற்றம் கடலின் உயிரியல் செயல்பாடுகளை எப்படி பாதிக்கிறது என்பதை கண்காணிக்க முடிகிறது. இந்த கண்டுபிடிப்பு உலக வெப்பமயமாதலை புரிந்துகொள்வதிலும் கடல் சூழலியல் பாதுகாப்பிலும் மிக முக்கியமான கருவியாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
இனி கடலின் ஆழத்தில் நடக்கும் மாற்றங்களை நொடிக்கு நொடி கண்காணிக்க முடியும் என்பது விஞ்ஞானிகளுக்கு புதிய நம்பிக்கையை அளிக்கிறது. இன்றைய முக்கிய செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக யாம் நம்புகிறோம். காணொளியை கண்டமைக்கு நன்றி. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் தினமும் இவ்வாறான உடனடி மற்றும் நம்பகமான செய்திகளை அறிய எங்கள் அக்யூப் டிவி தமிழ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.